இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சோம். எனக்கு கடல மாவுலலாம் செய்ய தெரியாது. பஜ்ஜி மிக்ஸில் தான் செய்ய தெரியும். வாழைக்காய் பஜ்ஜினா எனக்கு நினப்பு வர்றது மலரும் நினைவுகள் தாங்க. நான் 9th 10th படிக்கும்போது எங்கள் பாட்டி டெய்லி எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அப்போ 10 ரூபான்றது பெரிய காசு. எங்கள் அம்மா திட்டுவாங்க, காசை கொடுத்து கொடுத்து அவளை கெடுக்காதீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டி கேட்காம, குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு நான், செல்ல பொண்ணு, அதனால் டெய்லி 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாயை எடுத்துகிட்டு போய் பஜ்ஜி தாங்க வாங்குவேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பஜ்ஜி 2 ரூபா தான். வாழைக்காய் பஜ்ஜினா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் தான் போவோம். ரிட்டனில் வரும்போது வாழைக்காய் பஜ்ஜி வாங்கி சாப்பிடாம வந்ததே கிடையாதுங்க. நாங்கள் ஒரு 5 பேர் வருவோம். 2 10 5 பேருக்கும் ஸ்பான்சர் நான் தான். அது மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி இத்தனை வருஷத்தில் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பஜ்ஜை இன்னும் நான் நினைக்கிறேன்னா பாருங்கள். எங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடையை பார்ப்பேன். இன்னும் அவங்க வந்து வாழைக்காய் பஜ்ஜி நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈவினிங்கில் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம் நாங்கள் 5 பேரும். அதெல்லாம் ஒரு கனாக்காலன்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் ஒரு பஜ்ஜி கூட சாப்பிடவே முடியலங்க. சாப்பிட்ணுன்னு நினச்சாலே திகட்டுது. நாங்கள்லாம் கூட சைக்கிளில் போய் அது மாதிரிலாம் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளில் அனுப்ப முடியல. ஃபுல்லாக வச்சா ஆட்டோ, போனால் வந்தால் ஆட்டோ, அது மாதிரியே தான் இருக்குது. அவங்களுக்குலாம் நிறையா ஃப்ரீடம் வந்து கொடுக்க முடியல, அப்படி தான் சொல்லணும். ஃபைனலாக பஜ்ஜை ரெடி பண்ணிட்டேன். நான் சின்ன பிள்ளையில் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் லீவுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு வரணும். டீயும் பஜ்ஜும் சாப்பிட்ணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நான் செஞ்ச பஜ்ஜை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு.